அனைவருக்கும் வணக்கம். நாம் தாயுமானவர் பெருமான் பாடி அருளிய உன்னத கருத்துக்கள் பொதிந்த ஞான பாடல்களை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆதிசித்தன் தட்சிணாமூர்த்தி என்கிற தோற்றத்திலே வெளிப்பட்டு எண்ணற்ற சித்தர் பெருமக்களுக்கு ஞானத்தை அமுதாக ஊட்டி அருளினார். அவரே சின்மயானந்த குரு என்கிற ரீதியிலே தனக்கு காட்சி தந்து தனக்கு தூய ஞானத்தை காட்டிக் கொடுத்த அற்புத லீலைகளை பற்றி தாயுமானவர் பெருமான் தன்னுடைய பாடல்களிலே சொல்லி வருகிறார். இன்றைய பாடலிலேயும் நாம் மெய்சிலிருக்கும் விதமான நல்ல கருத்துக்கள் வர இருக்கின்றன. அனுபவித்து ஆராய்ந்து உள்வாங்கி உவகை பெறுங்கள். போனகம் இருக்கின்ற சாலை இடை வேண்டுவ புசித்தற்கு இருக்கும் அதுபோல் புருடர் பெரு தர்மாதி வேதமுடன் ஆகமும் புகழுமதின் நாலாம் பயன் ஞான நெறி முக்கிய நெறி காட்சி அனுமானம் முதல் நானாவிதங்கள் தேர்ந்து நான் எனக்குள் 6 படை புடை பெயர்ந்திடவும் 4 சாதனமும் ஓர்ந்திட்டு ஆன நெறியாம் சரியையாதி சோபனம் உற்று அனுபக்ஷ சம்புபக்ஷம் ஆம் இரு விகற்பமும் மாயாதி சேவையும் அறிந்து 2 ஒன்றென்னும் ஓர் மானத விகற்பம் அற நின்று நிற்பது நமது மரபென்ற பரமகுருவே மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மரபில் வரு மௌன குருவே. சாலையிலே பயணிக்கக்கூடியவர்கள் தங்கள் பசியை தீர்த்து கொள்வதற்காக ஆங்காங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவு விடுதிகளிலே தங்கி இருந்து இளைப்பாரி உணவு உட்கொள்வது வழக்கம். அதுபோல இந்த உலக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கக்கூடியவர்கள் என்னதான் ஓடிக்கொண்டிருந்தாலும் கூட அவ்வப்போது ஆசுவாசம் செய்து கொள்வதற்காக ஞான அமுதத்தை உண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. இந்த ஞான அமுதத்தை எந்த விடுதியிலே சென்று உண்பது என்று கேட்டால் அவரவர் சரசாகிய விடுதிக்குள்ளேதான் என்று ஆகிறது. நம்முடைய வேதங்கள் ஆகமங்கள் இவை எல்லாமே நமக்கு முற்பிறவி கர்மவினை காரணமாக எடுத்த இந்த தேகத்தை எவ்வாறு அனுபவித்து தொலைப்பது என்பதை புரியப்படுத்துகின்றன. ஞான நெறியை அறிய வேண்டும். அதற்கு முக்கிய நெறியாக இருக்கக்கூடிய யோக நெறியை அறிய வேண்டும். யோகம் என்கிற சொல் சேர்க்கை என்கிற பொருளை கொடுக்கும். எதை எதனோடு சேர்ப்பது என்று கேட்டால் ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயுவை பக்குவமாக மீண்டும் ஜீவனிலேயே கொண்டு போய் சேர்த்தல் என்றாகும். இதை சொல்லித்தரக்கூடிய நெறிதான் முக்கிய நெறி, முத்தி நெறி, ஞான நெறி என்றும் ஆகும். நான் எனது என்கிற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடியவன் சுப்பிரமணியர் 6 படைவீடுகளை வைத்திருந்து தேவர்களை ரட்சித்து அசுரர்களை வென்றெடுத்ததைப் போல நம்முடைய தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்கள் 6 படைவீடுகள் என்றாகின்றன. இவற்றை கொண்டு உலகாயத மாயை என்கிற அசுரனை வதம் செய்ய வேண்டும். இதற்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற இந்த 4 சாதனங்களையும் தீவிரமாக அலசி ஆராய வேண்டும். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று அழைக்கப்பட்ட 4 நிலைகளை முறையாக குருமார்கள் காட்டிக் கொடுத்தபடியாக பக்குவமாக பயணித்து பெற வேண்டும். அனுபக்ஷம், சம்புபக்ஷம் என்று அழைக்கப்படக்கூடியவை நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உடல் வாழ்க்கை மாத்திரமல்லாது உயிர் வாழ்க்கை என்கிற 2ஐயும் குறிக்கும். இந்த 2ம் விகற்பங்களாக மாறி மாறி மாய வேலையை செய்து நம்முடைய இந்த உடல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஆம், நாம் உறங்குகிற போது கனவற்ற சுளுத்தி என்கிற உறக்க நிலையிலே உறங்குகிற போது நம்முடைய தேகத்திற்குள்ளே ஜீவன் ஒடுங்கி நிற்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற பேதமை சலனம் அங்கே இல்லை. மறுபடியும் கண்வழித்த போது மறுபடியும் ஒரு உடற்சலனம். இந்த 2ஐயும் 2 விகற்பங்கள் மாயாதி சேவை என்று குறிப்பிடுகிறார் தாயுமானவர் பெருமான். இந்த 2ஐ பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். எத்தனையோ இன்ப துன்பங்கள், விருப்பு வெறுப்புகள் ஆகியவற்றை சுமந்திருந்த நாம் கண்ணுறங்கிய வேளையிலே எப்படி எல்லாவற்றையும் மறந்திருந்தோம். நாம் இன்னார் என்பது எப்படி தெரியாமல் போயிற்று. தேடி வைத்த திரவியங்கள் தெவிட்டாது என்று சொல்லி கட்டியணைத்த மனைவி மக்கள், சுற்றம், வீடு, மனை,
கன்றுகாலிகள் இவை எவையுமே உடன் இல்லை. உறங்கி விழித்த அந்த வேளையிலே மறுபடியும் இவை ஒட்டி கொண்டது எப்படி? இது ஒரு மாயாஜால காட்சி என்று சித்தர்கள் வர்ணிக்கிறார்கள். இதை வேறொரு வார்த்தையாலும் அழகாக இங்கே சுட்டி காட்டுகிறார். மானத விகற்பம் என்று குறிப்பிடுகிறார். மனம் கற்பிக்கக்கூடிய மாயை என்றே குறிப்பிடுகிறார். உறங்கும்போது ஒரு கனவு காட்சி விரிகிறது, அதிலே ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம். இப்படி இருவேறுபட்ட வாழ்க்கைகளை இந்த ஒரு உடலுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த குழப்பமான நிலையிலே இருந்து என்னை கரை சேர்க்க என் மந்திர குருவே, தந்திர குருவே, திருமூலர் மரபிலே வந்ததின் காரணமாக பெரும் பெயர் பெற்ற ஞான குருவே, எனக்கு ஆசி வழங்குங்கள் என்று தாயுமான சுவாமிகள் இங்கே இறைஞ்சுகிறார். கல்லாத அறிவு, மேற்கேளாத கேள்வியும், கருணை சிறிது ஏதுமில்லா காட்சியும், கொலை களவுகள் காமம் மாட்சியாய் காதலித்திடு நெஞ்சமும், பொல்லாத பொய்மொழியும் அல்லாது நன்மைகள் பொருந்து குணம் ஏதும் அறியேன். புருடர் வடிவானதே அல்லாது கனவிலும் புருடார்த்தம் ஏதும் இல்லேன். எல்லாம் அறிந்த நீ அறியாதது அன்று எனக்கு எவ்வண்ணம் உய்வண்ணமோ. இருளை இருள் என்றவர்க்கு ஒளி தாரகம் பெறும் எனக்கு நின் அருள் தாரகம். வல்லான் எனும் பெயர் உனக்குள்ளதே இந்த வஞ்சகனை ஆள நினையாய். மந்திர குருவே, யோக தந்திர குருவே, மூலன் மரபில் வரு மௌன குருவே. கல்லாத அறிவு. எத்தனைதான் நாம் உலக கல்விகளை முழுமையாக கற்றிருந்தாலும் கூட அந்த கல்வி ஞானத்திற்கு எந்த வகையிலும் பயன்படாது. உண்மையான அறிவு என்பது இந்த உலக கல்வியிலே இல்லை. நீங்கள் உலகிலே சார்ந்திருந்து புலன்கள் சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையிலே பார்த்த கேட்ட உற்றறிந்த அனைத்தும் எதற்கும் உதவாதவை. எத்தனைதான் இந்த உலக வாழ்க்கையை மனிதர்கள் ஆனந்தமாக மாற்றிக்கொள்ள முயன்றாலும் கூட உண்மையான ஆனந்தத்தை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. கருணை என்பது அவர்களிடத்திலே சிறிதளவும் இல்லாது இருக்கிறது. காணுகின்ற காட்சிகள் எல்லாம் காமக்காட்சிகளாகவே இருக்கின்றன. அதுவும் தற்காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் நிலை மிகவும் மோசம். திரைப்படங்களை பார்த்தும் திரைப்படங்களிலே தங்கள் மனம் கவரும்படியாக நடிப்பு திறமையை காட்டிய நடிகன் மீது ஆர்வம் காட்டியும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். எந்தவிதமான சமூக அக்கறையும் இல்லாமல் திரைப்படங்களை தயாரிக்கக்கூடியவர்களும் வெட்டுவதும் குத்துவதும் கொல்வதும் குருதி சிந்துவதும் கொப்பளிப்பதுமாக வன்முறையை தூண்டக்கூடிய வகையிலேயே காட்சிகளை அமைத்து திரைப்படங்களை உருவாக்கி வருகிறார்கள். பிஞ்சு பிராயத்திலேயே கொலை என்பது ஒரு கலை என்பதைப் போல இளைஞர்கள் மனதிலே வன்மம் விதைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைகள் இப்போது இருப்பதை காட்டிலும் தாயுமானவர் காலத்திலே குறைவாகவே இருந்திருக்கும். இருந்தாலும் கூட அதையே தாங்க முடியாமல் தன்னுடைய வார்த்தைகளை இங்கே கொட்டி இருக்கிறார். காட்சியும் கொலை களவுகள் காமம் மாட்சியாய் காதலித்திடு நெஞ்சம். இப்படி கொலை களவு என்று சொல்லப்பட்ட விடயங்களை எல்லாம் ஆனந்தமான ஒன்று என்று கருதியிருக்கும் நிலைக்கு மனிதன் வந்துவிட்டான் என்று தன்னுடைய வேதனையை அன்றே தாயுமானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். பொல்லாத பொய்மொழியை புகன்று கொண்டே இருக்கிறான் மனிதன். நன்மை அல்லாதவற்றை செய்து கொண்டே இருக்கிறான். இவன் எப்போது நல்ல குணவானாக மாறுவான் என்று நானும் நினைத்து நினைத்து ஏமாந்து கொண்டிருக்கிறேன். புருடன் என்று சொன்னால் தோற்றத்திலே என்பதாக கருதியிருக்கிறார்கள். உண்மையில் அப்படி அல்ல. அறிவை கொண்டு மனதை அடக்கி ஆளும்போதுதான் புருடன் என்றாகிறோம். இதை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்த வேதத்திலே அழகாக அருளி செய்தார்கள். புருடார்த்தம், அதாவது ஆண்மைத்தன்மை என்பது எது என்று கேட்டால், மனதை அதன் போக்கிலே போகவிடாமல் அதை தடுத்து நிறுத்தி நேர்வழி திருப்பக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவர் எவரோ அவரே புருடர். மற்றவரெல்லாம் அறிந்தும் அறியாதவர்களே என்று கொள்ளப்படுவார்கள் என்று தாயுமானவர் சுட்டுகிறார். எல்லாம் உனக்கு தெரியும். நான் அறியாமையின் காரணமாக இந்த புலன்கள் சார்ந்த உலகத்தை சதம் என்று கருதி பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது உனக்கு நிச்சயம் நன்றாகவே தெரியும். அப்படியிருந்தும் நீ என்னை கண்டுகொள்ளாமல் இருப்பது ஏன்? என்ன செய்தால் நான் முத்தி பெறுவேன்? அதற்கான இலகுவான வழி எது என்பது உனக்கு தெரியும். தெரிந்திருந்தும் கூட இருளிலேயே
தடவிக்கொண்டிருக்கும் எனக்கு ஒரு ஒளியாக வந்து எனக்கு காட்சி கொடுத்து என்னை ஆட்கொண்டு அருளக்கூடாதா? அதற்கு எனக்கு இன்னும் பக்குவம் வரவில்லையா? மற்றவர்களெல்லாம் வஞ்சகர் என்றும் கோபக்காரர் என்றும் உன்னை பற்றியெல்லாம் சொல்கிறார்கள். நான் அதையெல்லாம் நினைக்கவில்லை. காரணம், நானே ஒரு வஞ்சகன் என்று நான் புரிந்திருக்கிறேன். மந்திர தந்திர யோக விடயங்களிலே மேன்மை பெற்றிருக்கக்கூடிய என்னுடைய குருவே, திருமூலர் மரபிலே வந்த திருவுருவே, அடியேனுக்கு இறங்குங்கள், அடியேனுக்கு ஞானம் பெறுவதற்கான தகுதியை உருவாக்கி தாருங்கள் என்று தாயுமானவர் பெருமான் இங்கே வினயமாக சின்மயானந்த குருவிடம் வேண்டுகிறார். அருமை சகோதர சகோதரிகளே, நாம் வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கை பொய் வாழ்க்கை. பொய் வாழ்க்கை வாழ்ந்திருப்பவர்கள் புருடார்த்தம் கொண்டவர்கள் என்று ஆக மாட்டார்கள். மெய் வாழ்க்கையை வாழ பழக வேண்டும். சத்குருமார்களின் சன்னிதானத்திலே நம்மை சரணாகதி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது மாத்திரமே உண்மையான ஆனந்தம் சித்திக்கும். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.